அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். 5 50 செய்யுள் 40 பாலை நிலத்தினுடைய கடைசி செய்யுள். தலைவனானவன் தான் பொருள் தேடுவதற்காக போகாமல் இருக்க வேண்டும் என்று எண்ணும் போது அவனுடைய மனது போ என்று சொல்வது போலவும் தன்னுடைய மனதை பார்த்து சொல்லுகிற செய்யுள் இது. கடந்த செய்யுளும் அதே போலத்தான். இந்த செய்யுளில் அவன் என்ன சொல்கிறான் என்று பார்க்கலாம். இன்று அல்கள் ஈரம் படையுள் ஈரங்கோதை தோல் துணையா நன்கு வதிந்தனை நல் நெஞ்சே நாளை நாம் குன்றதர் அத்தம் இறந்து தமியாய் என்கொலோ சேர்க்கும் இடம். மனமே, நல்ல மனமே என்று சொல்கிறான். இன்றைக்கு நல்ல குளிர்ந்த இந்த இரவிலே படுக்கையிலே மலர் படுக்கையிலே தலைவனுடைய தோல்லை அனைத்தவாறே பேரின்பத்தோடு இருக்கிறேன், நன்றாக தங்கியுள்ளாயே. ஆனால் நாம் நாளை சிறு குன்றுகளுக்கிடையே செல்லும் பாலை வழியிலே அறத்தை ஒன்றியே துணையாக போகிற போது அந்த பாலை நிலத்தில் தங்குவதற்கு எங்கே இடத்தை நீ தேடுவாய்? பாலை நிலத்தில் தங்குவதற்கு ஏது இடம்? அறநெறி வழியே துணை எதுவும் இல்லாமல் நீ செல்ல போகிறாய், பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று எண்ணுகிறாய், என்னை செல் என்று சொல்லுகிறாய். இன்றைக்கு குளிர்ந்த படுக்கையிலே மலர் மஞ்சத்திலே தலைவியோடு இன்பம் குவித்தவாறே குளிமையான இடத்திலே படுத்து விட்டடைந்தே நாளைக்கு பாலை குன்றுகளுக்கிடையே நடந்து செல்கிற போது யார் துணையும் இல்லாமல் பாலையிலே எங்கே தங்குவாய்? யோசித்து பார் நெஞ்சே என்று தான் போகாமல் இருக்க வேண்டும் என்று நினைப்பதற்கு அதற்கு நெஞ்சு மறுப்பு தெரிவிக்கும் போது பணத்துக்காக நீ போ என்று சொல்கிற போது வேண்டாம், போவதில்லை என்பது போல நினைத்துக் கொள்கிறான் தலைவன். இதோ மீண்டும் செய்யுள். இன்று அல்கள் ஈரம் படையுள் ஈரங்கோதை தோல் துணையா நன்கு வதிந்தனை நல் நெஞ்சே நாளை நாம் குன்றதர் அத்தம் இறந்து தமியாய என்கொலோ சேர்க்கும் தமியமாய் என்கொலோ சேர்க்கும் இடம். நன்றி, வணக்கம்.